இந்திய அணி செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்களா ஆக மாட்டாங்களா? இங்கிலாந்து அணி தான் முதல் இனியா செமிஃபைனலுக்குள்ள போயிருக்காங்க. என்ன நடந்துச்சு ஃபுல்லா பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு பெர்லின் டாக்ஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து அணியை பத்தி பார்க்கலாம். இங்கிலாந்து அணி உண்மையிலேயே ஒரு தரமான கேம் ஆடி இருந்திருக்காங்க இந்த வேர்ல்டு கப்ல. சூப்பர் 8ல அவங்க உண்மையிலேயே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. பேக் டு பேக் வின்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஒரு அதிரடியான வெற்றின்னு சொல்லுவேன். ஸ்ரீலங்கா அணி தான் ஜெயிக்கும்னு எல்லாருமே நினைச்சிருந்தாங்க. ஏன்னா ஸ்ரீலங்காவோட ஹோம் கிரவுண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கிலாந்து அணி அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க நாங்களும் பெஸ்ட் பிளேயர்ஸ் தான்ட்டு. இங்கிலாந்து அணிக்குள்ள அனுபவமற்ற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இங்கிலாந்து அணிக்கு அனுபவமற்ற கேப்டன் இருக்காரு, அவரை வச்சு இங்கிலாந்து அணி செமிஃபைனல் போவாங்களா மாட்டாங்களான்னு நினைச்சாங்க. பட் எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் கொடுத்தாரு. அவரோட அதிரடியான ஆட்டத்துல பாகிஸ்தான் அணி கூட ஜெயிச்சிருந்தாங்க. பாகிஸ்தானையும் சரி ஸ்ரீலங்காவையும் சரி அடிச்சுட்டு லாஸ்டா அவங்க நியூசிலாந்து கூட ஒரு ஆட்டம் இருக்கு. அந்த ஒரு ஆட்டத்துல அவங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் கண்டிப்பா அவங்க செமிஃபைனல்ல இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கிலாந்து அணி கூட வேர்ல்ட் கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த டீமும் வேற லெவல்ல இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே, அடுத்தது நம்ம இந்தியாவுக்கு செமிஃபைனல் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? நம்ம இந்திய அணி சூப்பரான ஒரு அணியா தான் இருக்கு. அவங்களால செமிஃபைனல் போக முடியுமான்றதுக்கு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா அவங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி கூட ஒரு அபாரமான தோல்வியா இருந்தாங்க. அந்த ஒரு தோல்வியை யாராலையும் ஏற்றுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அது ஒரு தோல்வியா இருந்திருக்கு. சவுத் ஆப்பிரிக்கன் டீம் உண்மையிலேயே ஒரு டாமினேட்டட் வின் பண்ணியிருந்தாங்க இந்தியாவுக்கு எதிராக. சவுத் ஆப்பிரிக்கன் ஆல்ரவுண்டா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு டீம் பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் சரி. இந்திய அணி குவாலிஃபை ஆகணும்னா அவங்க என்ன பண்ணணும், வரக்கூடிய எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். ரன் ரேட் அடிப்படையும் இந்திய அணிக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த குரூப் ஏல இந்திய அணி குவாலிஃபை ஆகணும்னா இன்னும் வரக்கூடிய மேட்சஸ்ல ஒரு அதிரடியான ஆட்டத்தை காட்டணும். நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல இந்திய அணியோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் இந்திய அணி குவாலிஃபை ஆகுமா ஆகாதான் பார்க்க முடியும். இப்போ நிறைய ஃபேன்ஸ் திலக் வர்மா வெளில எடுக்கணும், அபிஷேக் சர்மா வெளில எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் திலக் வர்மாவை எடுக்கணுமான்னு கேட்டால் எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா திலக் வர்மா எப்படிப்பட்ட ஒரு பிளேயர்ன்ட்டு நம்மளுக்கு ஏஷியன் கப்லேயே தெரிஞ்சிருக்கும். ஏஷியன் கப் ஃபைனலில் திலக் வர்மா தான் இந்தியன் டீமை காப்பாற்றினாரு. பாகிஸ்தான் கூட ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு மேட்ச்ல அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னால தான் இந்திய அணி பாகிஸ்தானை பீட் பண்ணி அந்த ஒரு ஏஷியன் கப் அடிச்சிருப்பாங்க. அபிஷேக் சர்மா ஃபார்ம்ல இல்லை. உண்மையை சொன்னா அபிஷேக் சர்மா எடுக்கலாம் எடுக்காம போகலாம், அது இந்தியன் அணி கையில தான் இருக்கு. அபிஷேக் சர்மா பதிலாக சஞ்சு சாம்சனை உள்ள கொண்டு வந்து ஆட வைக்கலான்ட்டு என்னோட கருத்தா இருக்கு. ஏன்னா சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல டீசென்ட். உங்களோட கருத்துக்கள் அது இந்தியன் அணியோட பிளேயிங் லெவல்ல எந்த ஒரு மாற்றங்கள் தேவை, அக்ஷர் பட்டேல் உள்ள வரணுமா, எந்த ஒரு பிளேயர் உள்ள வரணும் நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க.